ஜெய ஸ்ரீமன் நாராயணா. கற்றோர்க்கு சென்றவிடமெல்லாம் சிறப்புன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதை பற்றி தான் இன்னைக்கு. அடியேன் ஜோதிடர் லட்சுமி நரசிம்மன், திருநெல்வேலியிலேருந்து. எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? ஒரு ரிஷிக்கு சாஸ்திர பாடங்களில் ஒரு சந்தேகம் வந்துவிட்டு குருநாதர்கிட்ட கேட்டார். அவர் சொன்னார், அடியனுக்கு இவ்வளோ பரிச்சயம் இல்லை, நீ போய் ஒரு பக்கத்து ஊரில் தர்மவியாதர்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் கேட்டுக்கோ, அவர் நன்னா சொல்லி தருவார் அப்படின்னு. இவரும் விசாரிச்சுட்டு அங்கே போனால் அது ஒரு மட்டன் ஷாப் இருக்கு இல்லையா, ஆடு மாடி வெட்டி இது பண்ணுறவர். அங்கே அவர் ஆடு மாடி வெட்டின்னு இருக்கார். அவர் தான் தர்மவியாதர். இவர்கிட்ட போய் இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒரு க்ஷணம் நினச்சிட்டே போகிறார். அங்கே பார்த்தா ஒரு 25-30 ரிஷிகள் உட்காந்துருக்கு. இவர் போய் அவர்கிட்ட கேட்கும்போது, சுவாமி கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இந்த சேல்ஸ்லாம் முடிச்சுட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கு சேவ் பண்ணிவிட்டு உங்கள் சந்தேகத்தை தீர்க்கிறேன். அவர் சந்தேகத்தை தீர்க்கும்போது இவருக்கு அப்படியே தடாலம் காலில் விழுந்துட்டார். நம்ம உங்களை பற்றி தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு. நம்ம மற்றவாளை கேலி பண்ணுறோம், அவள் உருவத்தை வச்சோ அவள் தொழிலை வச்சோ. நாம் அந்த மாதிரி வரணும், பிரமாதமாக வரணும்னு நினைக்கிறது இல்லை. பொறாமையில் இல்லது ஒரு நக்கலில் ஏதோ ஒன்று பண்ணுறோம், அது கூடாது. இப்படி தான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் பெரம்பூர் சிவான்னு ஒரு ஃப்ரெண்டு, சின்ன பையன், அப்போ தான் ஜோசியம் கற்றுக்கிறார். அவருக்கும் அடியனுக்கும் ஒரு பெரிய ஃபைட்டிங், அரசியல் ஃபைட்டிங், ஜாதக ரீதியாக. அவர் அடியன் நடக்காதுன்னு சொன்னேன், அவர் காரணத்தோடு நடக்கும்னு சொல்லி ரொம்ப பயங்கர, நீ என் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இல்லை, நீ இங்கிட்ட மோதிரியா, அந்த கர்வம் அடியனுக்கு. இப்போ அந்த குழந்தை சொன்னது தான் நடந்தது. அடியனுக்குள்ள வயசு அவர்கிட்ட உடனே குருவே சரணம்னு. ஐயோ மாமா, நீங்கள் என்ன எப்படி சொல்கிற, அடியனை உங்கள் பிள்ளை மாதிரி இல்லை, உங்கள்கிட்ட கற்றுனேன், நீ குரு அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக மனசுக்கு நிறைவாக இருந்தது. ஹரி ஓம் தத் சத்.